Hey guys, today I'm going to show you how to prepare a பச்சை பட்டாணி குருமா. ஸோ இது வந்து ட்ரை ஆக்சுவலி ஓவர் நைட் வந்து வாட்டரில் சோப் பண்ணி எடுத்துருக்கேன். குக்கரில் நிறைய நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து கல்பாசி இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆனியன் ஒன்று ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் நாட்டு வெள்ளை பூண்டு 4 பூண்டு எடுத்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். தக்காளிலாம் நீங்கள் 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி கட் பண்ணி நல்லா சேர்த்து இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நமக்கு. ஸோ அதனால உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே அது வந்து குக் ஆகிடும். தேங்காய் பால், ஒரு முழு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த தேங்காயோட சக்கை சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை தவிர தக்காளி வெந்த பிறகு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சரிங்களா மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இது தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா. சூப்பராக வந்துருச்சு. சூப்பராக இருக்கும் இந்த குருமா. சப்பாத்தி, ரைஸ், பூரி எல்லாத்துலேயுமே செம்மையாக இருக்கும். ஸோ இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஒரு மினிமம் 6 மணி நேரம் ஓகேங்களா, மேக்ஸிமம் 7 மணி நேரம் அதை தந்துடக்கூடாது. ஏன்னா புளிச்ச மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். 6 to 7 hours மட்டும் ஊற வச்சு அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. ஜஸ்ட் அந்த ஆயில் இதில் வந்து கோட் ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, ஒரு முழு தேங்காயையும் உடச்சி அதில் பால் எடுத்துகிட்டு ஃபுல் சக்கை சேர்க்காதீங்க. ஒரே ஒரு ஸ்பூன் சக்கை மட்டும், ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும் வெறும் பால் சேர்த்திங்கன்னா. ஸோ அதனால் அந்த சக்கை ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு இந்த ஸ்டேஜில் காரம் அதேமாதிரி உப்பு செக் பண்ணிக்கோங்க. காரம் வேணும் இன்னும் அப்படின்றவங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கீரி கூட இதோட சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகாத்தூள் ஃப்ளேவர் மட்டும் போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் ஒரு மிளகாய் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோட கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை தட்டி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்க்கணும். ஏலக்காவை எப்போயுமே எண்ணெயில் பொறுக்கக்கூடாது. ஏலக்காவை குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் போட்டு 4 விசில் வைங்க. கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்துருச்சு. அப்படியே திறந்ததுமே அந்த பூண்டும் தக்காளியும் சேர்ந்து கம்மன் சப்பாத்தி கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.